ஹை கைஸ், இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஸ்டாப்பிங் ஷீட்டில் டென்யூர் எப்படி கொண்டு வரதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டென்யூருக்கு தேவையான ரெண்டு விஷயம் மெயினானது என்னென்னா, ஒரு எம்ப்ளாயியோட ஜாயினிங் டேட்டு, அவரோட ரிலீவிங் டேட் இருந்துச்சுன்னா ரிலீவிங் டேட் இல்லைன்னா இன்னைக்கு டேட் வரைக்கும் என்னவோ அதுதான் அவரோட டென்யூர். இதுதான் மெயின் லாஜிக்கு. ஸோ நமக்கு தேவையான லாஜிக்கில் ஃபஸ்ட்டு ஜாயினிங் டேட்டு, ஹையர் டேட்டுன்னு இருக்குது. ரிலீவிங் டேட்டு, யாரெல்லாம் ரிலீவ் ஆகி போயிட்டாங்களோ அவங்களுடைய ரிலீவிங் டேட் இங்கே இருக்குது. ரிலீவிங் டேட் இல்லாதவங்களுக்கு நம்ம 2 days டேட்டுன்னு வச்சுன்னு போயிடலாம். இப்போது டென்யூர் கொண்டு வரத்துக்கு டேட்டடிஃப்ன்ற ஒரு ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டேட்டடிஃபில் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ டேஸ் இருக்குது, எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது, எவ்வளோ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லி 3 இன்ஃபர்மேஷனுமே தனித்தனியாகவே கொண்டு வரலாம். இப்போது யூஸ்வலாக நம்ம ஆஃபீஸில் என்ன யூஸ் பண்ணுவோமோ அந்த ஃபார்முலாவே நான் சொல்லிடுறேன். மந்த்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மந்த்ஸ்லேருந்து டிவைடட் பை 12 போட்டேன்னா எனக்கு வந்து இயரும் கிடைச்சிரும் ப்ளஸ் மந்த்ஸும் கிடைச்சிரும். வித் டெசிமலோடு இருக்குன்றதுனால நான் இயர் ப்ளஸ் மந்த்ஸும் எனக்கு கிடைச்சிருன்றதுனால நான் அப்படி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அப்படியே ஃபார்முலாவில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸிட் டேட்டில் ஒரு சிலருக்கு இருக்குது, மற்றவங்களுக்குலாம் டேட் இல்லை. ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம 2 days டேட்டை கொண்டு வரணும். அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஒரு ஒரு காலத்துலேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே செல்லில் கிளப் பண்ணிடுறேன். பார்த்துக்கோங்க. சும்மா டேட்டுன்னு ஒரு டம்மி காலம் போட்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எக்ஸிட் டேட் வந்து பிளாங்காக இருந்துச்சுனாக்கா கமா எனக்கு டுடேவே அங்கே த்ரோ பண்ணு, ஆர்எல்ஸ் எனக்கு எக்ஸிட் டேட்டையே பாப்புலேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துட்டேன். டேட் ஃபார்மேட்டுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆல்ட்டு HNS கொடுத்து என்ட்ரு அடிச்சிட்டிங்கன்னா டேட் ஃபார்மேட்டுக்கு அது கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அடுத்து அது எங்கடா போய் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இங்கே இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல ட்ராப் டவுனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபார்மேட்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதில் இப்போ நீங்கள் வந்து என்ன ஃபார்மேட்டோ அந்த ஃபார்மேட், எனக்கு ஷார்ட் டேட் போதும். ஸோ அதனால் ஷார்ட் டேட் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு டேட்டு கிடச்சிச்சு. அதே சும்மா எல்லா காலத்துக்கும் எல்லா ரோஸ்க்கும் ட்ராக் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோலில் வந்து எக்ஸிட் டேட் வந்து இல்லை, அதனால் இன்றைக்கி டேட் எடுத்துச்சு. இது போகிறதுனால இப்போ உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நாளைக்கு வந்து இந்த ஃபார்முலா போடணுன்னு அவசியமே இல்லை. ஸோ நாளைக்கு என்ன டேட்டோ அந்த டேட் வரைக்கும் அந்த பர்சனோட டென்யூர் என்ன அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் இது கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் டுடேஸ் டேட் நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் டுடேஸ் டேட் போகிறதுக்கு பதிலாக நான் இன்னைக்கு டேட்டே நான் டைப் பண்ணிட்டு போட்டுருங்கன்னா நாளைக்கு வந்து யாராச்சும் ஒரு நாள் அந்த டேட்டை மாற்றணும். அதனால தான். ஸோ இப்போ டேட்டடிஃப்னு ஒரு ஃபார்முலா. டேட்டடிஃப் வந்து எக்ஸலில் த்ரோ பண்ணாது, அதுவே ஆப்ஷனில் த்ரோ பண்ணாது. டேட்டு டேட் வேல்யூ அது மட்டும் தான் த்ரோ பண்ணுது. பாருங்க, டேட்டடிஃப்னு நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும், அப்போ தான் அது ஃபார்முலா அக்செப்ட் பண்ணிக்கும். DATEDIF டேட்டடிஃப் ஓப்பன் ப்ராக்கெட். என்னோட ஸ்டார்ட் டேட் வந்து ஐ காலத்தில் இருக்குது. என்னோட எண்ட் டேட் வந்து பி காலத்தில் இப்போ நான் அரைவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ போட்டு கமா போட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டபுள் கோட்ஸில் எம்ன்னு டைப் பண்ணுறேன். டபுள் கோட்ஸில் எம்ன்னு டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சுக்கிறேன். எம்என் டைப் பண்ணி அனுப்பிச்சோன்னே அது எவ்வளோ மந்த்ஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு கொண்டு வந்துடும். அதுவே நான் இங்கே டீப் போட்டேன்னா எனக்கு எவ்வளோ டேஸ் இருக்குன்னு கொண்டு வந்துடும். இது உங்களோட கன்வீனியன்ட் தான், நீங்கள் எப்படி வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஒய் போட்டேன்னா எனக்கு எவ்வளோ இயர்ஸ் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்துடும். நான் வந்து எனக்கு டெசிமல்லையும் வரணுங்கிறதுனால எம் போட்டுட்டு வர்றதை டிவைடட் பை 12ன்னு போட்டுக்கிறேன். 12ன்னு போட்டு 1 டெசிமல் வச்சுக்கிறேன். சரிங்களா? இது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து டென்யூர்னு வச்சிடறேன். ஃபார்மேட்டுக்கு காப்பி, அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்டிஎஸ் டி என்டர். ஃபார்மேட் அப்படியே பேஸ்ட் ஆயிடுச்சு. திருப்பி இதை மட்டும் டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பி காலம்
ஆல்ரெடி HNS டேட்டா மாறிடுச்சு. தென் டென்யூர் 1.1ன்னு மாறணுமா? 1 டெசிமல் போயிடுச்சா? சரி, ஓகே, 1 டெசிமல்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? டென்யூர் கொண்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் எவ்வளோ மந்த்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்தாச்சு. 31 இயர்ஸ் 1992 ஜாயின் பண்ணியிருக்காங்க. 23, ஓகே, 31 தான், கரெக்டு தான். ஸோ எல்லாரோட டென்யூரும் கொண்டு வந்தாச்சு. ஆனால் இந்த இடத்துல இந்த டம்மியான ஒரு காலம் போட்டோம் இல்லையா? இந்த காலம் நமக்கு இங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம அதை ஸ்ட்ரைட்டாக இங்கேயே நம்ம ஃபார்முலாலே கொண்டு வந்துடலாம். ஸோ என்ன ரெஃபர் பண்ணியிருக்கோம்? பி காலத்தை ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த ஃபார்முலாக்குள்ள P2ன்னு இருக்கோ அந்த இடத்துலலாம் இதை அப்படியே கொண்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பி காலமே தேவையில்லை. சரிங்களா? ஸோ இங்கே ஒரு P2 இருக்கு. அந்த இடத்துல அப்படியே அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். P2ன்னு வேற எங்கேயுமே இல்லை. அவ்வளோதான். அப்படியே மேலே இருக்க ஃபார்முலா ஃபுல்லாக கீழே ட்ராக் பண்ணி விட்டேன். பி காலத்தை ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு டென்யூரும் நான் கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? என்ன நம்பர் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக தான் இருக்குது. 2006ல் ஜாயின் பண்ணாங்க, 2015ல் முடிச்சிருக்காங்க. 9 வருஷம் ஆயிடுச்சு. அது கூட ஒரு 4 மாதம். ஆமாம், கரெக்டு தான். ஸோ டென்யூர் முடிஞ்சிச்சு. சிம்பிளாக தான் இருக்கா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.